ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மினிமலிசம் பற்றி தான் பேச போகிறோம். முக்கியமாக கடாயை பற்றி தான். 2-3 பேர் இருக்கிற வீட்டில் நம்ம எத்தனை கடாயை வச்சுக்கலாம் மேக்ஸிமம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதுசாக கிச்சனில் செட்டப் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாதம் க்ரோசரிஸ் வாங்குறதுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட் போவோம். இன்றைக்கி நான் இருக்கிறது ரிலையன்ஸில் தான். ஸோ அங்கே போய் பார்க்கறச்சே இந்தமாரி கடாய் எடுத்து பார்க்கறச்சே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஆஹா, வாங்கலான்னு தோணும். உடனே ப்ரைஸை பார்ப்போம். 419 ருபீஸ் தான் இருக்கும். ஸோ ஓகே, நம்ம பட்ஜெட்டுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா வாங்கலாமே அப்படின்னு யோசிப்போம். ஸோ இந்தமாரி டிமார்ட்டு, ரிலையன்ஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் டைம் நம்ம போய் பார்க்கறச்சே இந்த கடாய் இருக்காது, வேறு மாடலில் வரும். ஒவ்வொரு தடவையும் போகிறச்சே நம்ம இந்தமாரி புதுசாக கடாய் நல்லா இருக்கேன்னு வாங்கி வச்சோன்னா வீட்டில் வைக்கிறதுக்கும் நமக்கு இடம் இருக்காது. அனாவசியமாக காசு தான் நமக்கு கரியாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசை கட்டுப்படுத்திக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது நான் என் கிச்சனில் என்னென்ன கடாய் வச்சுருக்கேங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்குது இரும்பு கடாய், சின்னதாக இருக்குது. இது ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான். அப்புறம் இது ஃபியூச்சராக ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். ஸோ இந்த இரும்பு கடாயெலாம் நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, பல வருஷம் ஆச்சுன்னே சொல்லலாம். இது சாஸ் பேன், பிக் பஸார் பொறிச்சு வாங்கினது. ஸோ இப்போ இந்த ஃபியூச்சராக பேனு, அந்த சாஸ் பேனில் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல ஃப்ரீக்வெண்ட்டாக நான். அப்புறம் யூடியூப் சேனலில் பார்த்தா இந்த ட்ரைப்ளை கடாயை வாங்கினேன் ஸ்டீலில். இது ரொம்பலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் கண்டிப்பாக அடி பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் கேஸோட செலவும் நமக்கு அதிகமாகுது. ரொம்ப ஹெவி வெயிட்டாகவும் இருக்குது. இதெல்லாம் காப்பர் பாட்டம் கடாய், சின்னது பெருசு வச்சுருக்கேன். இதெல்லாம் நான் ஒரு 15 வருஷமாக யூஸ் பண்ணிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. நமக்கு கேஸோட செலவும் மிச்சமாகும். ரெண்டாவது நமக்கு குக்கிங்கும் சீக்கிரமாக ஆகிடும், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணனா. இது ஒரு தடவை ரிலையன்ஸ் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்கே இந்த கடாயின்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது தாளிப்பு கரண்டி. ஸோ எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக வச்சுருப்போம் இரும்பில். அதேட்டம் இப்போ கடாயை நம்ம வாங்கிறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இது ப்ரெஷர் பேன் நான் அலுமினியத்தில் வச்சுருக்கேன். ஸ்டீலில் நம்ம இதேமாரி ப்ரெஷர் பேன் வாங்கி வச்சிட்டோன்னா நமக்கு கடாயை நமக்கு நிறைய எடுத்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருப்போம். ப்ரெஷர் பேன் வாங்கிச்சே நம்ம ஸ்டீலில் வாங்கினா நல்லது. இதிலே நம்ம உப்புமா செஞ்சுக்கலாம், அப்புறம் பொரியல் செஞ்சுக்கலாம், ரைஸ் வச்சுக்கலாம், பருப்பை வேக வச்சுக்கலாம், மல்டி பர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நமக்கு குயிக்காகவும் நமக்கு குக் ஆகிடும். ஸோ புதுசாக நீங்கள் கிச்சனில் இப்போ தான் நீங்கள் கடாயெல்லாம் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இந்த ப்ரெஷர் பேன் மஸ்ட்டு. அதுவும் ஸ்டீலில், இல்லைன்னா குக்கர், சின்ன குக்கராக நீங்கள் வாங்கிக்கோங்க. அதேட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கடாயை எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஏதாவது நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கெலாம் நல்லா சௌரியமாக இருக்குது. அப்பெல்லாம் பொரிக்கிறதுக்கெல்லாமும் நமக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் இது ஒரு நான்ஸ்டிக் கடாய் தான் நான் வாங்கினேன். இதுவும் ரேட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 200க்குள்ளே தான். இது நான்ஸ்டிக் வேண்டான்னு நினைக்கிறவங்க அந்தமாரி ஸ்டீல் கடாயை வாங்கிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இரும்பு கடாயை நான் ஜஸ்ட்டு மருதாணிலாம் அதில் போட்டு வச்சு தலைக்கு அப்ளை பண்ண தான் வச்சுருந்தேன். அதுக்கும் இப்போ நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, வேஸ்ட்டாக தான் கிடக்கு. சாஸ் பேன் சுத்தமாக யூஸ் பண்ணுறதே இல்லை, ரொம்ப வருஷம் ஆகியாச்சு. அதையாட்டம் இந்த ஃபியூச்சராக ப்ரெஷர் பேனையும் நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ மோஸ்ட்லி நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறது ஸ்டீலாக இருக்கிறது நல்லது. ஸோ ட்ரைப்ளை கடாயை வச்சுருக்கிறதுனால நான் இந்த பெரிய கடாயை நமக்கு தேவை கிடையாது. ஸோ தனியாக அதை எடுத்து வச்சுடலாம். ப்ரெஷர் பேன் இருந்ததுன்னா நமக்கு இந்த ட்ரைப்ளை கடாயை நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு அதுவும் ஒரு சின்ன கடாய், ஒரு தாளிப்பு கரண்டி இருந்தால் போகிறோம். நம்ம தாராளமாக நம்ம கிச்சனில் வச்சு குக்கிங் அப்படி ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அலுமினியத்தில் வாங்காமல் இந்தமாரி ஸ்டீலில் குக்கரோ இல்லைனா நீங்கள் ப்ரெஷர் பேனோ வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம குக் பண்ணுறதுக்கு நமக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இதுமாரி அகலமாக நம்ம வாங்கினோன்னா நம்ம வெண்டைக்காய் பொரியல்லாம் பண்ணுறச்சே நமக்கு நல்லா ஈவனாக நமக்கு அழகாக வேகும். அதனால தான் இப்போ என்னோடய கிச்சனுக்கு தேவையான கடாய் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ மிச்சத்தை எல்லாத்தையும் அகற்ற வேண்டியதான். தேவையில்லாமல் கிச்சனில் உட்காந்து இடத்த அடைச்சிட்டு உட்காந்துட்டுருக்கு. ஸோ ப்ரெஷர் பேனும் எனக்கு கொஞ்சம் அது உடஞ்சதுனால நான் இப்போ வச்சுக்க போகிறது என்னென்னா, கிச்சனில் ட்ரைப்ளை கடாயை வச்சுருக்கேன். அதையாட்டம் நமக்கு ஏதாவது நீங்கள் பலகாரம் செஞ்சோன்னா அந்த இன்னொரு மீடியம் சைஸ் காப்பர் பாட்டம் கடாய், ஒரே ஒரு சின்ன கடாய் நான்ஸ்டிக் வச்சுருக்கேன். தாளிப்பு கரண்டி கண்டிப்பாக வேணும் நமக்கு. இந்த நான்ஸ்டிக் கடாய் வேண்டான்னா இதுக்கு பதிலாக நம்ம அந்த ஸ்டீல் கடாயவே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை என் கிச்சனுக்கு. இதெல்லாம் தேவையில்லாத நிறையா அடசல் வீட்டில் இருந்திருக்கு. ஸோ அதனால் இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோன்னா, கடைக்கெல்லாம் போனால் கூட மனசை கட்டுப்பாடாக வச்சுட்டு தேவையே இல்லை, நம்ம வீட்டில் எல்லாமே இருக்குங்கிறத நம்ம நினச்சிட்டு எதுவுமே வாங்காமல் வந்துடணும். அப்படி நம்மளால் கட்டுப்படுத்த முடியலன்னா இந்தமாரி இந்த பாத்திர செக்ஷனுக்கு நம்ம போகவே கூடாது. அவ்வளோதான். கடாயை நம்ம மினிமல்ஸத்தை கடை பிடிச்சோன்னா நமக்கு தேவையில்லாமல் இந்தமாரி ஒரே நாள்லேயே ஒரு டிஷ்ஷுக்கு ஒரு கடாயை எடுத்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்று இல்லைன்னா அதை வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதனால் பாத்திரமும் நமக்கு அதிகமாக விழாமல் இருக்கும். இந்த மாரி சின்ன கடாய் எல்லார் வீட்லையுமே மஸ்ட் இருக்கணும். ஏன்னா அப்பளம் பொரிக்கிறதுக்கு, அப்புறம் பொங்கல் தாளிப்பு கொடுக்கறதுக்கு,
அப்புறம் ஏதாவது நம்ம துவையல் செய்து வறுத்து எடுக்கிறதுக்குலாம் நமக்கு ரொம்பவே காம்பேக்டாக நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தாளிப்பு கரண்டி மட்டும் வாங்காதீங்க. எண்ணெய் விட்டு நம்ம தாளிக்கிற டைத்தில் டக்குன்னு இப்படி சாஞ்சிருது, எண்ணெயெல்லாம் பர்னரில் கொட்டிடுது. இதுமாரி ஒரு ஸ்டாண்ட் இருக்கிற மாரி வாங்கிக்கோங்க. என்னோடய கிச்சனுக்கு தேவையான என்ன கடாயோ அதை இன்றைக்கி நான் எடுத்து வச்சாச்சு. மிச்சம் இதெல்லாம் நம்ம அகற்ற வேண்டிதான். ஆனால் நம்ம அனாவசியமாக எந்த பொருட்களையும் வாங்கி வீட்டில் சேர்க்கவும் மாட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்து சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.